மதுரை வீரமகாளியம்மன் கோவில் திருவிழாவில் 15,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம், பறவை காவடி, தேர்காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹரிகிருஷ்ணன், விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. மதுரை வீரகாளியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம், பறவை காவடி, தேர் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி இருக்கிறார்கள். மதுரை ஜெயஹிந்துபுரம் மிக பழமையான ஸ்ரீ வீர காளியம்மன் கோவில் இருக்கிறது. இந்த கோவிலில் 74வது ஆண்டு வைகாசி உற்சவ விழாவை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. காப்பு கட்டும் நிகழ்ச்சியுடன் கொடியேற்றம் நிகழ்ச்சி உள்ளிட்டவைகள் தொடங்கிய நிலையில தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளிலே அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இந்நிலையில் விழாவின் சிகர நிகழ்வாக இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வைகை ஆற்றிலிருந்து வீரகாளியம்மன் கோவிலுக்கு ஊர்வலமாக செல்லக்கூடிய பால்குட நிகழ்வாக நடைபெற்றது. காலை 4 மணி முதல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வைகை ஆற்றிலிருந்து ஜெயஹிந்துபுரத்திற்கு ஏறத்தாழ ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடந்து சென்று தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்தி இருக்கிறார்கள். 12,000க்கும் மேற்பட்டோர் பால்குடமும் மற்றும் பறவை காவடி, வேல் குத்துதல் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது. தொடர்ந்து 15,000க்கும் மேற்பட்டோர் பல்வேறு நிகழ்வுகளை கலந்து கொண்டதனால 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. அதே போன்று 3 அடி முதல் 50 அடி வரையிலான நீள பறவை காவடி, தேர் காவடி, பால் காவடி என இங்கு பக்தர்கள் எடுத்திருந்தார்கள். காலை 5 மணி முதல் வைகை ஆற்றிலிருந்து ஜெயஹிந்துபுரம் செல்வதனால் நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருந்தார்கள். மேலும் வழிநெடுகும் காவல்துறையினர் பாதுகாப்பு அளிக்கப்பட்டு பக்தர்களுக்கு தனி வழிகள் அமைக்கப்பட்டிருந்தது. இதனால் மதுரையே ஒரு விழாக்குளம் பூண்டிருந்தது என்று சொல்லுகிறார். இந்த விழாவை தொடர்ந்து நாளை ஊர் பொங்கல், அக்னி சட்டி, முளைப்பாரி ஊர்வலம் மற்றும் 3ஆம் தேதி திருவிளக்கு பூஜையுடன் திருவிழாவானது நிறைவு பெறுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.